ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 5105 40 HP இந்த வண்டியில் வந்து ரொட்டேட்டர் 36 ரொட்டேட்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுங்காட்டி ஆனந்த் வர சின்சியராக ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறான். நான் கட்டு ஓட்ட போனா பேலர் ஓட்ட கொண்டாந்து நிறுத்திட்டு வாயா போய் ரொட்டேட்டர் 1 மணி நேரம் ஓட்டு வரலான்ட்டு சொன்னான். இது கொஞ்சம் மொபைலில் தான் எடுக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஆடி தான் இருக்கும். வாடாடே தட்டு இருக்கிற மிஷின் மாட்டுறதான். நீங்கள் தான் கை செட்டெல்லாம் மாட்டிவிட்டு பேலர் மாட்டிருக்கிறான். சரி, பேலர் ஓட்டிட்டு வந்துட்டு இப்போ ரொட்டேட்டர் 1 மணி நேரம் இருக்குதான். 36 பிளேடு ரொட்டேட்டருக்கு 40 HP கரெக்டான பவர் ப்ரோ. சரி, நான் உள்ளேயா வெளியா? ஓகேன்பா, அவ்வளோதான், மாட்டியாச்சு. வாடாடே வேட்டைக்கா போவ இரு. இப்போ மாமன் சொன்னா தட்டம் ஏடா, அதுதான் 2000 ரூபாய்க்கு அடிச்சு எத்தனை நாளா ஓடும்? சரி, எதை இறக்குறதுல ஒன்று இதுதான் கொஞ்சம் டீசல் சிக்கன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை சிக்கன் பண்ணி அதுக்கு வாரி ஊற்றி போடுறாங்க. ஏதோ 50 ஏன்னா உனக்கு என்னடா ஆசை? அதான் இதை வேடனாலும் ஒரு நாயை உண்டு, அதே எதுக்குடா ஏனை கட்டி தீனி போடுறதுக்குன்னு. போக மாட்டேங்குது வண்டி, நாள் அலையுது பாருங்க. வண்டியை இப்படி தான் அப்புறம் ஆடி போகுது, தெரியுதா? தெரியல, ஃப்ரெண்டு செல்ல என்னால் நேரம் பிடிக்க முடியல. அடுத்தபடியாக புதுபங்களில் டீசல் அடிக்கப் போகிறார். என்ன லேக்ஸ் கணக்கில் போகுது. என்னடா ஆனது 2000 ரூபாய்க்கு அடிக்கிற? பேட்டரி அடி போகணும், காய்ச்சல் கம்முன்னு கிணத்துல தண்ணி இதை ஒரு கிணத்துல வறண்டு போய் கிடக்குது. அதை விட அமுத்து ஒன்று ஓடுத மீட்ரு, அதெல்லாம் பல அப்படியே கேனை பொண்ணு கேனா ஏதோ வறண்ட கிணத்துல ஊற்றுற மாதிரி ஊற்றி இருக்குது. வேறு ஏறும்பாரு 70 லிட்ரு 70 65 ஓடுது. எட்டாது, இங்கேருந்து போகாது. ஏன்னா ஒரு நாளாச்சும் இந்த கேன் நப்பி பார்த்தியா? அதெல்லாம் நிறையா தடவை இந்த தடவை ரொட்டாட் ஓடும் போது நப்பி தான் ஓடிடணும். டிரான்சாக்ஷன் தான். காலையில் பேலர் ரத்தம்ல அந்த பணத்துக்கு என்ன ஆகுது? அது அட்வான்ஸ் பங்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ளாட்டாக ஓட்டிகிட்டு போயிடாத. டீசல் ஓரளவு நல்லா இருக்குது அந்த பங்கில். உனக்கு பக்கம் அடிச்சுக்கிற, எங்களுக்கு எங்கள் பங்கு விட்டால் வேறு பங்கு வழி இல்லை, நாங்கள் அதை தான் அடிச்சாகணும். கொடுமடா. சரி, ஒருவேளை ஏடா ஒருவேளை பாட்டுக்கு போன உடனே பங்குக்கு போய் புல் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அந்த
சரி வண்டியில் இருந்தால் குடிச்சு விடுதானே, ஆட்டோமேட்டிக்காக குடிச்சு விடும். ஆவியாக போயிடும். ஓ ஆவியாக போயிடுமா? நான் இப்போ கூட 5 ஃபுல் தான் பண்ணி வச்சுக்கிறேன். 4700 என்னமோ பிடிச்சிது. காலையில் தான் அடிச்சு பொழுதுனைக்கும் அடிக்கிற பணமெல்லாம் பங்குக்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டு தான் என்னதோ போட்டணும். யார் நறுந்து விட்டுக்கிட்டியா? மேலே அங்கே பண்ணுறான். ஓடு மட்டும்தான் வருது. அந்த மேலே இருக்கிற தலையெல்லாம் ஏறிக்குதுடா. அடிப்பேச்சு தலையெல்லாம் வரமாட்டேங்குது. கொட்டி பேர் பல கிலோமீட்டர் போகிறான். 1 மணி நேரம் வருதான்னு தெரில. ஏடா அதுலேருந்து வந்தால் பக்கம். சரி சரி. பார்த்தா என்னடாப்பா இவ்வளோ தூரமா அப்படின்னு பாட்டி தூக்கி தள்ளிவிட போகிறா. ஒன்றை தூக்கி தள்ளிவிடும். முட்டுக்கல்றாடே முட்டுக்கல்றா. ஸ்டேடியா போ. இது பாரு போட்ட தள்ளிக்கிச்சு. பால் ஏறினா தீர்ந்துச்சு. இந்த குச்சி கடை ஓட்டணும். இந்த குச்சி காலை தான் ஓட்ட போகிறோம். ஏண்டா மல்சரை கூப்பிட்டுருந்தா மல்சரில் ஓட்டிருக்கலாம். ஏண்டா மல்சரை விட்டுருந்தா வெறும் கோலம் மட்டும் பவுடராக நுணுக்கி விட்டு போயிருப்பாங்கள்ல. ஏண்டா இதை போய் நீ வேற ஓட்டலாமா? நெட்டாக இப்படி தான் காலு ஓட்டமாகுது. 10 RPM தானா? பரவாயில்லையா? 5 RPM ஓடி இருக்குது. லோ ஃபஸ்ட்டு லோ செகண்டா? ஃபஸ்ட்டுக்காக இவ்வளோ வகையாக போகுது. சரிடா காசு உச்சிக்காடு போலன்னு தான் கிடக்கும். ஒட்டாட்டில் ஓட்டினா ஒரு கிழங்கு கூட எடுக்க முடியாத. அப்புறம் மயில் பண்ண இருக்குது. எக்கனாமிக்கில் ஓடிட்டு இருக்கு நண்பா. பார்த்துக்கா இந்த வண்டியில் இவன் ஜாண்டியரில் இதில் மாட்டினாலும் சரி 50 தேயில மாட்டினாலும் சரி முக்கால் கத்திக்குது. ஃபுல்லாக எக்கனாமிக்கில் தான் போட்டு ஓட்டுறான். கேட்டால் என்னங்கிறான், அப்போ தான் ஃபினிஷிங் வருதுங்கிறான். அப்புறம் 540 டீசல் போகும் ஜாண்டியரு. எக்கனாமிக்கில் போட்டு ஓட்டினா அப்புறம் சொல்லவே வேணும் எவ்வளோ டீசல் ஜாண்டியர் எடுக்கும் நீங்களே சொல்லுங்கள். இதே இந்த 40 HP இன்ஜின்னு கிட்டத்தட்ட 4 லிட்டர் போயிருதுங்கிறான். அப்புறம் எக்கனாமிக்கில் போட்டுட்டு ஓட்டினா என்ன பண்ணுறது? அதுவும் 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் ஓடிட்டுலாம் எக்கனாமிக் மாட்டுறதில்ல ப்ரோ. புது பிளேடு போட்டாவே உடனே எக்கனாமிக் தான். 540ங்கிற பேச்சுக்கே இடல. ஆனால் 40 HP ஜாண்டியரில் எப்படி சொல்கிறது, உழவுக்கு செட் ஆகுதா இல்லையோ, இந்த பேலருக்கும் ரொட்டாட்டருக்கும் சூப்பராக இருக்குது. நல்லா லோடு இல்லாத அருமையாக போகுது. இதே டெப்த் இறங்குற மாதிரி இருந்தால் வண்டி நல்லா லோடு எடுக்கும். தள்ளி போடுறா. அதில் இன்னொரு சுற்று போடுறானா ஓரத்தில், அதை பிடிக்க மாட்டேங்கிறான்.
உங்களுக்கு எப்படி சொல்கிறது, வீடியோவிலே சத்தமே கேட்காது பாருங்கள், அவ்வளோ சைலண்ட்டாக இன்ஜின் ஓடிட்டு இருக்குது. இதே உழவு ஓட்டினா எதுக்கு தான் வண்டி அப்படி கற்றுதா தெரில, தொர்ருங்குது. ஒரு செட்டு பிளேடு நான்லாம் நம்ம சைடெல்லாம் மேக்ஸிமம் ஒரு 60-70 மணி நேரம் நான் ஓட்டி விடுவேன். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், 30 to 35 மணி நேரத்தில் ஒரு செட்டு பிளேடை காலி பண்ணி போடுறான். அப்புறம் புது கத்தி மாற்றினதுலேருந்து எக்கனாமிக்கு போட்டு ஓட்டினா என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபுல்லாக எக்கனாமிக்கு தான். ஓகே நம்ப ஆனந்த் பைசன் பைக்கு பேட்ரி எடுக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானா, சரிடா ஒரு 4-5 மணிக்கு மேலே 2 பேரும் போயிட்டு வரலாம்டா அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். அப்புறமேட்டு வாடா போகலாம், நானும் பேலர் ஓட்டிட்டேன், வாடா ஆனந்த் போகலான்னு கூப்பிட்டதுக்கு, ஆடா நான் இன்னும் முட்டாஞ்சுப்பமாக இருந்துட்டு இப்போ வந்து குச்சிக்காடு ஓட்டணும், காடு காய்கிற மாதிரி இருக்குது, வான்னு சொல்லி ராவடி பண்ணுறாங்க அப்படின்ட்டு போனால் 10 நிமிஷம் தான் இருக்குங்க மாதிரி ஓட்டிட்டு வந்துடலான்னு பார்த்தா இங்கே இவ்வளோ பெரிய வெயில். இதை முடிச்சுட்டு நாங்கள் எந்நேரம் போய் பேட்ரி எடுத்தாந்து போட போகிறோமா தெரில, போவோமா இல்லையானே எனக்கு டவுட்டு தான். ஆனால் சவுண்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா சீராக அருமையாக வருது. ஆனால் எக்கனாமிக்கில் போட்டு ஓட்டுறானே, 540 போட்டால் ஸ்லோவாக இருக்குதுங்கிறானே. ஸ்லோவாக இருந்து என்ன 35 மணி நேரம் 40 மணி நேரம் ஓடினா என்னத்தை மீதி பண்ணுவானே தெரில. இதுக்கு இருக்கிறதுலே விலை அதிகமான பிளேடு டயோ பிளேடு. இந்த பிளேடு வந்து இவன் 40 மணி நேரத்தை காலி பண்ணுறானா. அப்போ பார்த்துக்காங்க, கோமதி ரொட்டேட்டரு 36 பிளேடு, இதுக்கே தவிடு திங்கிது. ஆனால் வண்டி பார்த்தா ஒரே சீராக தான் ஓடுது. ஆனால் 4 to 4.25 லிட்டர் டீசல் போயிருதுங்கிறான். ஆனால் எக்கனாமிக்கில் ஓடுது. எக்கனாமிக்கில் ஓடினா ஒரு 100-150 மில்லி சேர்த்தி தான். ஆனால் இருந்தாலும் டீசல் அதிகம் தானே ஒரு கணக்குக்கு. விட்டுட்டு வாடா, உட்காந்து பழமை பேசலாம். விட்டுட்டு வா, ஓட்டுட்டோம், அது ஓட்டுட்டோம், வா நம்ம உட்காந்து பேசலாம் வா. ஜாலியாக உக்காந்துருக்குற அப்படிங்கிறான். அதுக்கு வண்டி நிறுத்திட்டு வா, விட்டுட்டு வாடா, அது ஓட்டிகிட்டு இருக்கட்டும், நம்ம உட்காந்து நாயம் பேசிகிட்டு இருக்கலாம் அப்படிங்க. அந்த ஓரம் நான் முன்ன எடுக்க சொன்னேன், இப்போ போய் அந்த ஓரம் எடுக்கிறான் பாருங்களேன். அதை ஃபஸ்ட்டே ஓரம் எடுறான்னு. அப்பா இது ஒரு 3/4 ஏக்கரா வரும். எவ்வளோ நேரம் ஓடுதுன்னு பார்ப்போம். ஓட்டி முடிஞ்சாடி கடைசியாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்பா. ஆனந்த் வேறு தூங்கியே போயிடுவானாட்டுக்குது. ரேடியாவும் இல்லை. ஒரு ரேடியா இருந்தால் பாட்டுனாச்சும் விடலாம். ரேடியாங்கடா, காது கேட்கல. இங்க பாரு, ரேடியாங்க, ரேடியா பாட்டு விடுறதுக்கு. அதனால தான் நான் வந்து உக்காந்துக்கிட்டேன். ஊறுப்பட்ட புழுதி ஏறுது ப்ரோ. அரை வயலுக்கு இந்தானே வந்து கொஞ்சம் ஈரம் கரெக்டாக இருக்குது. அரை வயலுக்கு அந்தானா நல்லா காஞ்சி போய் கிடக்குது, மூக்கில் வாயெல்லாம் ஏறுது. அதனால தான் நான் அப்போ நான் இங்கே உக்காந்துக்கிறேன். நான் இவத்துக்குள்ள வரும்போது மட்டும் வீடியோ எடுத்துக்கிறேன், நான் அங்கேயே உக்காந்துக்கிறேன்டான்ட்டு. நல்லா இருக்குது ப்ரோ. ஒரு சொந்த ஓட்டத்துக்கு எடுக்கிறீங்க வந்து இது மாதிரி 40 HP சூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்காங்க, சூப்பர் வண்டி. ஆனால் அது யாரும் தெரிய மாட்டேங்குது. மேக்ஸிமம் சொந்த ஓட்டத்துக்கே ஒரு 45, 50, 55 அந்த அளவுக்கு எடுக்கிறாங்க. இதே தலைக்கு மேலே இதில் பிடிச்சி ஓட்டினாவே எவ்வளோ காடு ஓட்டலாம். அந்த பக்கம் பார்த்தீங்களா ப்ரோ எப்படி புழுதி போயிட்டு இருக்குதுன்னு. சும்மா வண்டியே அட்ரஸ் தெரியல, அம்முட்டு புழுதி போகுது. குப்பு 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 குப்புன்னு ரயில் போக மாதிரி போயிட்டு இருக்குது. லைட் எரியுதா? அது சூரியன் எரியுதானா செய்யும். லைட் எரியுதுன்னா லைட்டு பாருங்க இங்கே எரியுதான். காமெடி பண்ணிட்டு இருக்கிறான். இதில் வேற வாகு மாதிரி அதை ஒரு உக்காந்துட்டு இருக்கலாம். சலுப்பாகுது, நீ ஒண்டியும் செல்லு பார்த்துக்கிட்டே நல்லா இருக்குதா அப்படின்னா. நான் என்னடா பண்ணிட்டோம் அப்படிங்கிறேன். 3/4 வயலில் வந்துட்டான் ப்ரோ. இன்னும் கொஞ்சம் இருக்குது, இவ்வளோ இருக்குது.
கொஞ்சத்தையும் ஓட்டிட்டா வேலை முடிஞ்சிடும். வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நல்லா இருக்குது ப்ரோ. ஜாண்டியர் எதுக்கு சூப்பராக இருக்குது இல்லையானா ரொட்டேட்டர் ஓட்டுறதுக்கு 36 பிளேடுக்கு 40 ஹெச்பிக்கு சூப்பராக என்ன பர்ஃபார்மன்ஸு. எந்த பிரச்சனையும் இல்லாத பாட்டில் பூச்சி ஆட்டோ ஓடிட்டு இருக்குது. ஓட்டுறா சீக்கிரம் போகலாம். யா நீயே ஓட்டு. எனக்கு அது ஃபீலே வேண்டாம். எனக்கு ஃபீலே வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீயே ஓட்டு. புழுதியில் நீயே கடை. வேண்டாயா வேண்டாம். எனக்கு இந்த வாடையே வேண்டாம். நம்ம மகேந்திரா பக்கமே இருந்துக்குவோம். இப்போ இருக்கிறது ஓட்டம் மயிருக்கு. இன்னும் இது ஒரு வண்டி எடுக்காத இன்னும் ஒன்று குறைச்சல். இருக்கிற வண்டிக்கே டியூ கட்டி சமாளிச்சுன்னா போதும். ஜாண்டியர் ஒன்று எடு. ஜாண்டியர் பேலருக்கு நம்ம மகேந்திராவே ஓரளவு நல்லா தான் ஓடுது. ஓடட்டும். ஓட வரல லாபம் தான். இதை எடுத்து இதுக்கு எங்கே போகிறது? இதுக்கு 5 லட்ச ரூபா ஏற்கனவே ஊறப்பட்ட செலவு. கட்டுற பேர் பேலர் போட்டு அதில் ஒரு 6 லட்ச ரூபா முடங்கி போய் கிடக்குதுன்னு நானே கிடக்குறேன். இப்போ வேறு ஜாண்டியர் ஒன்று போடு குமார், நல்லா இருக்குங்கிறான். இவன் என்ன சொல்கிறது? நம்ம ஓகேன்பா. இவன் இருட்டு காட்டாக ஓட்ட மாட்டான்ட்டுது. 7 மணி பண்ணி போடுவானாட்டுக்குது. நான் கீழே உட்காந்துட்டு ஜெல்லு பார்த்துட்டு இருக்கிறேன், மேலே உட்காந்து ஜெல்லு பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படிதான் அப்படிதான். டீ வாங்கி கொடுறா. ஏடா இப்படி கொண்டாந்து உட்கார. ஏடா இப்படி கொண்டாந்து உட்கார வச்சு நான் என்னடா பண்ணிட்டா? இருக்கட்டே இருக்கா. ஓகேன்பா. அவ்வளோதான் முடிக்க போகிறோம். மணி வந்து 6:30 மணி ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் வெளிச்சம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னா. ஆனால் அங்கே பின்னாடி வந்து சூளப்பை விட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆளே அட்ரஸ் தெரியாத போயிட்டான். இதில் வேறு லைட்டு வேறு போட்டு காட்டுறான். இருட்டு கட்டிக்கிச்சான். நல்லா தான் எரியுது. எல்லாம் எரியுது. ரொம்ப ஓவராக இருக்குது. ஆனால் பிரேக் அடித்தா மட்டும் இண்டிகேட்டர் எரியுது. இன்னொரு பக்கத்துக்கு ஒரு 4 சுற்று ப்ரோ. 4 சுற்று ஓடிப்பேனா வேலை முடிஞ்சிடும். ஓடிடலாம். இப்படியே ஒரு சுற்று போய் வர்றதுக்கு கரெக்டாக 5 நிமிஷம் எடுக்குது. 6:30 மணி ஆகி எங்கள் ஏரியா பக்கம் பாரு இன்னும் இருட்டே கட்டல. எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குதுன்னு பாரு. சரியா மணி 6:30 ஆகுது. ஆனால் இன்னொரு 1/2 மணி நேரம் இதை ஓட்டிட்டு வண்டி வெளியே போங்காட்டியும் பாருங்கள் கருகும்னு ஆகி போயிடும். அந்த பொழுது இறங்கும் போது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஆனால் இறங்கிருச்சுன்னா என்ன ஸ்பீடாக பொழுது இறங்கிடுது. ஓகேன்பா. இது வீடியோ அவ்வளோதான். ஏன்னா எல்லாம் வேலை டைமா எதுவுமே பண்ண முடியல. நம்ம வண்டி அஜித் கட்டர்பார் ஓட்டிட்டு இருக்கிறான். அதனால் அதுவும் தூரமாக இருக்கிறான். சரி வாயா உன் வண்டியை தான் போடுவியா, என் வண்டியெல்லாம் போட மாட்டியா எடுத்துன்னு சொன்னான்னு சொல்லிட்டு வந்தா 10 நிமிஷத்தில் வந்துடலாம் அப்படின்ட்டான். இப்போ மணி என்ன 3 மணிக்கு வந்தேன். நைட்டு 7 மணிக்கு கூட விட்டு விட மாட்டான் நாட்டுக்குது. ஓகேன்பா. கடைசி சுற்று வரான். அவ்வளோதான் முடியுது. இருட்டே கட்டி போச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான். அதே ஓட்டிட்டு ஆட்டோ பாம்புக்கிட்ட போய் வண்டியில் உட்காந்து சேர்த்து கூறி அருவியை போட்டுவிட்டு கிளம்பலாம். என்ன சொல்கிறான்னு பாரு. எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஓட்டிவிட்டான் பைப்பில். இன்றைக்கி ஒரு 15 செஞ்சுரி அடிச்சுட்டான். ஒரு 2500 பணம் பார்த்துட்டான். காலையிலேருந்து வேலையே இல்லைன்னா ஒரு 2500 தட்டிவிட்டான். கேளுங்க பாருங்கள். 10 பைசா காசே இல்லை குமார். செலவு கூட காசு இல்லைம்மா. இதில் வேறு இந்த லைட்டு வேறு நல்லா தான் எரியுது. உனக்கு எதுக்கு இத்தனை லைட்டு? ஏடா உனக்கு 2 விளக்கு இருந்தால் போதாதா? எதுக்கு இத்தனை லைட் வண்டிக்கு? கரண்ட் பணத்துக்கு கேடா. பின்னாடி 2 ஹெட்லைட் 2 மேலே டாப்பில்
பார் அடாடாடா அட காசு கொடுத்தானா வாங்கி எண்றதுக்கா சரி சரி டைல்ஸுக்கெல்லாம் ஒயிட் போட்டாங்க பாரு இன்னொரு சுத்தம் வரணுமா அவ்வளோதானா இன்னொரு சுத்தம் வரணுமா இன்னும் ஒரு சுத்தம் இருக்குது ப்ரோ ஓடிட்டா வேலை போய் ஒரு வழியாக எவ்வளோ நேரம் ஓடிக்குது 2 மணி நேரம் ஓடி இருக்குமா என்ன நேரம் எடுத்தா என்ன 40 ஏய் 5 மணிக்கு 5 அவ்வளோதான் ஓடிதா 1 மணி நேரம் 40 நிமிஷம் வந்துட்டியா 1.25 மணி நேரம் ஓடி விடுறது அவ்வளோதான் இனிமேல் வீட்டுக்கு போகலாம் நாட்டுக்காரர் வேறு பார்க்குறாரு நான் டீ கொண்டாந்துருப்பாருன்னு பார்த்தா சும்மா வந்து நின்றுட்டு இருக்கிறாருறாங்க ஓ ஓகேன்பா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நாட்டை விட்டு வெளியே வந்தது தூக்கிக்கா போகலாம் நேம்கம்னா சொல்லிட்டு போகலாம் ஓகேன்பா அவ்வளோதான் முடிஞ்சது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறா ஓகேன்பா அவ்வளோதான் முடிஞ்சது நம்ம போயிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதை நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு நாளைக்கு வேறு வீடியோவில் பார்ப்போம் ப்ரோ